அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்க பொதுவாகவே துருதுருன்னு இருப்பாங்க. அதே நேரத்துல கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே. நாங்க எங்கம்மா நலமா இருக்கோம், எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. துலாம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைஞ்சு போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. திருமணமாக ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க. புதுசா நிலம் வாங்க போறீங்க, கார் வாங்க போறீங்க. உங்க வாழ்க்கைய அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளோட துலாம் ராசிக்காரங்க லட்சியம் உள்ளவர்களாகவும் கொடுத்த வேலையை சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. இவங்க உழைப்பாளிகள், தைரியமானவங்க. துலாம் ராசிக்காரங்க கடமை உணர்வோட செயல்படுவாங்க. பிப்ரவரி மாதத்துல இருந்து மார்ச் மாதம் வரைக்கும் சுக்கிரன் ராகுவுடன் சேர்ந்திருக்கிறதுனால துலாம் ராசிக்காரர்களுக்கு பிரம்மாண்டமான வாழ்க்கை கிடைக்க போகுது. ராகு ஒருவரை உயர்த்தவும் தாழ்த்தவும் செய்வாரு. ராகுவும் சுக்கிரனும் யோகத்தை உடனடியாக கொடுக்கக்கூடிய கிரகங்களா இருக்காங்க. துலாம் ராசிக்காரங்க கடன், எதிரிகள், வழக்குகள், வேலை பிரச்சனை, உடல் நலக்குறைவு, குடும்பத்தில் மன வருத்தம் போன்ற பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். இதற்கு முன்னாடி இவங்க வரவை விட அதிக செலவுகளை சந்திச்சிருக்கலாம். ஆனா இனி வரவை விட செலவு கம்மியா இருக்க போகுது, வரவு அதிகமா இருக்க போகுது. எல்லா கிரகங்களும் 5ஆம் இடத்துல ஒன்று கூடி 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. கடன்கள் அடைக்கப்பட போகுது. வங்கி கடன்கள் கிடைக்க போகுது. கொடுக்க கடன்கள் திரும்ப வரப்போகுது. சொத்துக்கள் கிடைக்க போகுது. வழக்குகளுக்கு வெற்றி கிடைக்க போகுது. வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டாக போகுது. வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். காதல் திருமணம், 2வது திருமணம் கைகூடும்.
வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். விசா பிரச்சனை தீரும். குடியுரிமை கிடைக்கும். வெளிநாடு செல்லும் யோகம் ஜாதகத்துல இருந்தா அதுவும் நடக்கும். புதிய தொழில் தொடங்க ஜாதகத்தை பார்த்து தொடங்குனா வெற்றி நிச்சயம் உங்களுக்கு தான். இரும்பு நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள், ஷேர் மார்க்கெட்டிங், ஐடி துறை, கொடுக்கல் வாங்கல், நகைக்கடை, ரெடிமேட் துறை, கெமிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நேரமா இந்த நேரம் இருக்கு. லாட்ரி யோகம் உண்டு. ஆனா ஜாதகத்தை பார்த்து முயற்சி செய்யணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட அடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்மளோட துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் சித்திரை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தைரியமானவங்க, தன்னம்பிக்கை உள்ளவங்க, நியாயமானவங்க, திறமையானவங்க. இவங்க போட்டிகள், அவமானங்கள், பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாலும் இனிமேல் நல்லதே நடக்கும். வீடு இடம் வாங்கும் எண்ணம் நிறைவேறும். குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது. உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் இனிதே நடைபெற போகுது. உங்க கையில செல்வாக்கு உயரப்போகுது. அடுத்ததாக நம்மளோட துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிரம்மாண்டமாக யோசிப்பாங்க. பெரிய அளவுல சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டிருப்பாங்க. தடைகள் மற்றும் ஏமாற்றங்களை சந்திச்சிருந்தாலும் இனி வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும். திருமண பேச்சுக்கள் நல்ல முறையில நடக்கும். திருமண பேச்சுக்கள் வெற்றியில முடியும். வேலையில பதவி உயர்வு கிடைக்கும். காதல் விஷயத்துல காதல் திருமணத்துல போய் முடிய போகுது. படிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய படிப்புல நல்ல மதிப்பெண்ணை நீங்க வாங்க போறீங்க. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்மளோட துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுமையானவங்க, அமைதியானவங்க, அனுசரித்து போகும் குணம் உள்ளவங்க. தடுமாற்றம், போட்டிகள், பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாலும் இனி வெளிநாடு யோகம், வீடு வாங்கும் யோகம், வண்டி வாங்கும் யோகம் எல்லாமே கிடைக்க போகுது. எல்லா காரியங்களும் நல்லபடியாக நீங்க நினைச்சபடி நடக்க போகுது. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது. இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போக போகுது. நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, அரசு துறையில வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, உங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற மாதிரி பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. உங்களோட குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் ஏதோ இந்த பூமியில பிறந்துட்டோம், வாழ்ந்துதான் ஆகணும், கஷ்டமோ நஷ்டமோ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்திக்கிட்டு துன்பமான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. கவலைப்படாதீங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பமான சூழ்நிலை மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க. அப்பா அம்மா கடனை வாங்கி எங்களை கல்லூரியில படிக்க வச்சிட்டாங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடி பார்த்தேன். என் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல. என் குடும்ப சூழ்நிலைக்காக எங்க வீட்டுக்கு பக்கத்துல எனக்கு கிடைக்கக்கூடிய வேலைக்கு போயிட்டு இருக்கேன். நான் வாங்குற சம்பளம் எங்க அப்பா அம்மா என்னை படிக்க வைக்க வாங்கின கடனுக்கு கூட வட்டி கட்ட கூட பத்த மாட்டேங்குது. இப்படியே என் வாழ்க்கை நிலை போயிட்டு இருந்தா என்ன பண்றதுன்னே தெரியல. படிச்சதுக்கான ஒரு மதிப்பே கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கீங்க. உங்களுடைய கவலைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களோட படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலை, நல்ல சம்பளத்தோட உங்க வீட்டுக்கு பக்கத்துல கிடைக்க போகுது. நீங்க சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்களோட வாழ்க்கையில ராகு
சுக்கிரனுடைய சேர்க்கையால பலவிதமான நன்மைகள் நடக்க போகுது. அழகு கவர்ச்சி அதிகரிக்க போகுது. முகத்துல தனி ஈர்ப்பு ஏற்பட போகுது. எதிர் பாலினத்தை ஈர்க்கும் சக்தி அதிகரிக்க போகுது. காதல்ல தீவிரம் ஏற்பட போகுது. காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க. ஆடம்பர வாழ்க்கை மீது உங்களுடைய ஆசை அதிகரிக்க போகுது. அழகு துறையில உங்களுடைய திறமைகள் வெளிப்பட போகுது. சமூக வலைதளங்கள்ல உங்களுடைய புகழ் அதிகரிக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்களுடைய பேச்சு திறன் அதிகரிக்க போகுது. விற்பனை துறையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்க போகுது. பணம் ஈர்க்கும் சக்தி உங்களுக்கு இருக்குதுங்க. வெளிநாடு தொடர்பு உங்களுக்கு சாதகமான பலன்களை தரப்போகுது. அயல் நாட்டு வருமானம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இணையத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்க போகுது. இணையத்தின் மூலமாக தொழில முன்னேற்றம் ஏற்பட போகுது. ஆசைகள் நிறைவேறும் யோகம் அமைஞ்சிருக்க. உங்களுடைய உறவுகள்ல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுக்குன்னு ஒரு தனி பேர் புகழெல்லாம் கிடைக்க போகுது. சரியான முறையில சரியான செயல்பாடுகள்ல வாழ்க்கையில நீங்க வெற்றியை தேடி செல்ல போறீங்க. இது நாள் வரைக்கும் நீங்க 4-5 பேர்கிட்ட பணங்காசு கடன் வாங்கி வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குள்ள உயர்ந்த வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.